அக்னீஸ்வரன். அந்த குருவி தாயத்தை எடுக்காதீங்க, அது உங்களுக்கு தோல்வியை தரும் அப்படின்னு நாங்க சொல்றோம். எங்கள் மீது நல்ல அக்கறைக்கு நன்றி. தற்போதைய பிரதிநிதித்துவம் குறைக்கப்படக்கூடாது அப்படிங்கிறது தான் எல்லாரும் வைக்கிற முக்கியமான கோரிக்கை. ஆனால் இந்த அச்சம் தேவையில்லை. போகாத ஊருக்கெல்லாம் எதுக்கு வழி சொல்கிறீங்க? ரோடு மேப்பே இல்லை, நீங்கள் ஏன் அதுக்கெல்லாம் ரோடு போட்டுக்கிட்டு இருக்கீங்கன்னு கேட்குறாரு தங்க வரதராஜன். உங்க எல்லாம் ஜிபிஆர்எஸை வச்சே கண்டுபிடிச்சிருவாங்கல்ல, அதனால ரோடெல்லாம் எதுக்குன்றாங்க. ஒருமைப்பாட்டை பற்றி பேசக்கூடிய நீங்க, அதாவது மத்திய அரசாங்கம் ஒருமைப்பாட்டோடு இந்தியா 75 வருஷம் ஆச்சு, இந்த ஒருமைப்பாட்டோடு இருக்குதே அப்படின்னு மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இது ஒருமைப்பாட்டுக்குரிய செயலா இதெல்லாம்? சரி, உங்களுடைய செயல்படியே நான் வர்றேனே. நீங்க 82வது இதில் நீங்க இப்ப சொன்னீங்கல்ல, 2026 வரைக்கும் ஏன் உங்களால பொறுக்க முடியல? நீட்டு ஏற்கனவே காங்கிரஸ் அரசாங்கம் கொண்டு வந்தாலும் கூட அதை சில திருத்தம் செக்ஷன் 10D ரஞ்சித் ராய் சௌத்ரி கமிட்டி போட்டீங்கல்ல, அதுல என்ன எப்படியெல்லாம் நீங்க பாம்புனுடைய பல்ல புடுங்கினது மாதிரி என்ன பண்ணீங்க? மாநில உரிமைகளை என்ன பண்ணீங்க? சரி, அதை விட்டுருவோம். அடுத்து ஒரே நாடு ஒரே தேர்தல், அதுக்கு நீங்க யாரை எதா போட்டீங்க? ஒன்மேன் கமிட்டி யாரை போட்டீங்க? முன்னாள் ஜனாதிபதி திரு ராம்நாத் கோவிந்த் அவர்களை போட்டீங்க. அப்போ NEP யார் இது பண்ணீங்க? எல்லாமே உங்களுக்கு சாதகமான ஆள்களை போட்டு வச்சு இந்தியா ஒருமைப்பாடா இருக்கணும் அப்படின்னு சொன்னா இது எந்த ஊர்ல நியாயம்? இன்னொன்னு, இன்னைக்கு தமிழ்நாட்டில் 63 கட்சிகள், அதுல 58 கட்சிகள் பங்கேற்று இருக்குது. 5 கட்சிகள் தமிழ்நாட்டு மக்கள் இதை உன்னிப்பா கவனிச்சுக்கணும். 5 கட்சிகள் மட்டும் தமிழ்நாட்டில் இந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு பங்கேற்கல. யார் யாரு? பாரதிய ஜனதா, நாம் தமிழர் கட்சி, அது மாதிரி தமிழ் மாநில காங்கிரஸ், புரட்சி புதிய தமிழகம், அது மாதிரி புதிய நீதி கட்சி. இவர்கள் தமிழ்நாட்டில் இந்த கட்சி ஊரா எந்த கட்சி அப்படின்னா தேசிய ஜனநாயக கூட்டணி, நாங்கள் தனித்து 2026 ஆட்சி அமைப்போம்ன்றாங்க. எனக்கு அதுதான் ஆச்சரியம். எப்படிப்பா தமிழ்நாட்டில் எம்பியை குறைக்கிறதுக்கு நீங்க போக மாட்டீங்க, குறைச்சா குறைக்கிட்டோம் அப்படிங்கிறீங்க. ரெண்டாவது, இங்க நான் பாண்டிச்சேரியை சேர்த்து 40 நாடாளுமன்ற உறுப்பினர்கள் இருக்குது அப்படின்னா அதுதான் அதிமுகவினுடைய நிலைப்பாடு. என்ன? இங்க முன்னாள் சபாநாயகர் மரியாதைக்குரிய சட்டத்துறை அமைச்சர் இன்னைக்கு அதுதானே சொன்னாரு, மக்கள் தொகையின் அடிப்படையில் நான் 540 குறைக்க கூடாது, இங்க இருக்கக்கூடிய அந்த 40க்குள்ளேயே தமிழ்நாட்டிலிருந்து ஒன்ன கூட குறைக்க கூடாது, அதை தானே சொல்றாங்க. ஆனா உங்க நோக்கம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இல்ல நாங்க வந்து பீகார் அது மாதிரி அங்க இது. நான் கேட்கிறேன், அப்ப எங்களுக்கு நீங்க எம்பியை குறைங்களீங்களா? ஜிஎஸ்டியும் குறைச்சிருங்க. தமிழ்நாடு தானே நிறைய ஜிஎஸ்டி கொடுக்குது, அதை நாங்க குறைச்சுக்கிறோம். அப்ப வரி அது எப்படி அதை குறைக்க மாட்டீங்கல்ல? அப்ப இதையும் குறைக்காதீங்க. அப்போ ஒரு புறத்துல மனிதன் கேட்பாங்க, அவங்க எல்லாம் கேட்பாங்க, பேசுவாங்க, ஆனா நல்லதா செய்ய மாட்டாங்க. இருக்கிறது இல்லாதவங்க எல்லாரையும் ஒண்ணா பார்க்கணுங்கிறது தானே மத்திய அரசுடைய நோக்கமா இருக்கும். அப்ப ஜிஎஸ்டியை கொடுக்க மாட்டோம்னு சொன்னா எப்படி அவங்க அதை இது பண்ணுவாங்க அப்படின்னு கேட்பாங்க. இது மத்திய அரசு நோக்கமா? மத்திய அரசு நோக்கமா? ஒரு டீசல் காரை இது பண்ணிட்டு பெட்ரோல் காருன்றீங்க. டீசல் கார் ஒரு பழைய கார் 20 வருஷமா ஓட்டிக்கிட்டு இருந்தா டெல்லியில இனிமேலுக்கு பெட்ரோல் போட மாட்டாங்க. இது மக்கள் நல்லா இருக்கணும் நோக்கமா? அந்த டீசல் கார் வச்சிருந்தவன வெளியேற்றி விட்டுட்டு அடுத்து பெட்ரோல் கார், பெட்ரோல் கார் வச்சிருந்தவன கேஸ், இப்ப ஹைபிரிட் எல்லாம் வந்துருச்சு, எது வேணுமோ அதுக்கு இப்ப அடுத்து சூரிய ஒளி இருந்து கூட வரும். ஆனால் இந்த கம்பெனிகள் எல்லாம் வெளிநாட்டுக்காரங்க. இந்திய நாட்டினுடைய மக்கள் பிரதிநிதித்துவ சட்டத்தின்படி நீங்க 1951 படி நீங்க இதெல்லாம் குறைக்கிறேன் கூட்டுறேன்றீங்களே, அப்ப ஒண்ணு செய்யுங்க. ஏன் 2021 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கல? உலகமே சொல்லுது. இல்ல, இப்ப ராஜீவ்காந்தி கூட குறிப்பிட்டார், அது 10 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தான் கான்ஸ்டிடியூஷன்ல சொல்லியிருக்கு. 2021 இவங்க மிஸ் பண்ணிட்டாங்க, அடுத்து 2031 தான் அப்படின்ற சொல்றாங்க. ஆனால் இங்க மக்கள் தொகை கணக்கெடுப்பு எடுக்கப்படும் அப்படின்னு முதல் கேள்வி. அடுத்து அது சாதிவாரி கணக்கெடுப்பா எடுக்கப்படுமா அப்படிங்கிற கோரிக்கைங்கிறது 2வது கேள்வி. இப்ப அதுக்கப்புறம் டீலிமிட்டேஷன், இந்த தொகுதி மறுவரையறை அப்படிங்கிற இடத்துல வரதராஜன் பேச முடியல. இந்த இந்தியாவோட அரசியல் சட்டம் 82 வந்து மக்கள் தொகை எடுப்பு அப்படி மேண்டேட்டரி அது பேசல. 2026 வருகிற போது எது ஃபர்ஸ்ட்? இப்போ நமக்கு ஃபர்ஸ்ட் இப்போ என்ன இருக்கு? 2001 மக்கள் தொகை கணக்கெடுப்பு எது ஃபர்ஸ்ட், வெரி ஃபர்ஸ்ட் எடுத்திருக்காங்களோ அது படிங்கிறாங்க.
அதுவே அபத்தமானது எங்களுக்கு. 2011 தான் தமிழ்நாட்டினுடைய மக்கள் தொகை 7,21,00,000. ஏன்னா அதுக்கு பிறகு வடநாட்டுக்காரங்க எல்லாம் அங்க 120 எம்பி இருக்குமா? அந்த 2026 கூட ரீஅட்ஜஸ்ட்மென்ட்னு அதுல ஒரு வார்த்தை இருக்குல, எடுத்துக்கலாம் எடுத்துக்கலாம் இருக்கலாம்னு ஒரு வார்த்தை இருக்குல. எம்பி வடநாட்டுல இருக்குமா? ஆனா அவங்களுக்கு ரேஷன் கார்டு தமிழ்நாட்டில இருந்து அரிசி பருப்பெல்லாம் கொடுப்பாங்களா? இது ஏற்புக்கூடியதா? இது ஜனநாயகத்துக்கு உகந்ததா? அப்ப உங்க நோக்கமே நீங்கள் தமிழ்நாட்டு, நான் இப்படி கேக்குறேனே அப்படின்னா நீங்க இது பண்ணுங்களேன், சந்திராயன் 1 2 3 எல்லாம் அனுப்பிச்சாங்கல்ல, அப்ப மேல போட்டுருங்க தமிழ்நாடு சந்திராயன் 1 2 போட்டுக்கிறீங்களா? அண்ணன் நீ பேசுறது இறையாண்மைக்கு எதிரான இறையாண்மைன்றது வேற. அப்போ அறிவு சார்ந்த தமிழ்நாட்டில் நீங்கள் மக்கள் பாத்தீங்களா தங்க வரதராஜனை விட இவர்தான் நம்மளை ஏத்தி விடுறவரு. அதுதான் திமுக. நான் இப்ப என்ன கேக்குறேன்னா சந்திராயன்ல ஏத்தி விடுறாரு, எப்படி இறக்கி விட்டுவார், பொத்துன்னு விட்டுவார், அப்புறம் அது வேற. ஆனா இப்ப கேட்பது மரியாதைக்குரிய தராசு சியாம் இதுல யாரும் உங்களை விட மாட்டாங்க, எல்லாரும் ஒண்ணா தானே நிக்கிறீங்க, ஒரே போட்ல தானே ஏறி போறீங்க எல்லாரும். இல்ல இப்ப அது நல்லது தானே, முன்னாடி தானே போய் ஏறி போறோம், சீக்கிரமா கரை சேரணும். நான் இப்ப கேட்பது வரதராஜன் உங்களுக்கு நேரம் தரேன், கண்டிப்பா நேரம் தரேன். நாம கேக்குறேன், நான் தராசு சியாம் சார் உடனே அதுக்கு இறையாண்மை பத்தி பேசுறீங்கன்னா, தொழிலாளர் மாநாட்டுல இவர் இந்தியா நாட்டினுடைய தொழில் அதுல பெரிய வசதியானவர். அவர் என்ன சொன்னாருன்னா, குஜராத் இங்க இருந்து பார்த்தா தெரியும், சந்திரவேல் இருந்து பார்த்தா தெரியும்லாம் சொல்றாங்க, அதெல்லாம் ஓகேவா? பிரதமர் அந்த மேடையில இருந்தார். அப்ப நான் என்ன கேக்குறேன்னா, உங்களுக்கு இருக்கிற ஆசை எங்க மாநிலத்துக்கு இருக்காதா? இது ஒண்ணு. இப்ப நம்ம தராசு சியாம் சார் சொன்னது இந்த 3 உங்களுக்கு இப்ப மறுவரை வேணுமா, இந்த மேடையில இருந்து பார்த்தா தெரியணுமா, அத சொல்லுங்க. இப்ப நம்ம சேட்டலைட் போல பாத்துக்கிட்டு தான் இருக்காங்க. இப்ப சரி, ஏதோ ரொம்ப நேரமா சொல்ல ட்ரை பண்றாரு, சொல்லிருக்கீங்க. அது உங்களுக்கு நேரத்துல அண்ணன் நேரத்தை எடுத்துக்கிறேன். என்னன்னா வட மாநிலங்களில் செய்யப்படுகிற பிரச்சாரம் என்னன்னா, அங்க இருக்க அரசியல் கட்சிகள் வைக்கிற கோரிக்கை என்னன்னா, 1971ஆம் ஆண்டு மக்கள் தொகை கணக்கெடுப்பு சட்ட பிரதிநிதித்துவத்தின்படியே வட மாநிலங்களாகிய இந்தி பேசுகிற எங்களுக்கு சரியான பிரதிநிதித்துவம் கொடுக்கப்படல அப்படின்னு 71க்கே போயிட்டாங்க அவங்க. அஸ்பர் அந்தபடியே அதனாலதான் இந்த டிபேட் ஆரம்பிக்குது. அதான் இவங்க வந்து 2026 வேணாம் சார், பாவங்க 71லயே அவங்க, அதாவது மக்கள் குடும்ப கட்டுப்பாடு சட்டம் வர்றதுக்கு முன்னாடியே அவங்க வந்து பிரதிநிதித்துவம் கொடுக்கல சார்னு அந்த கோரிக்கை இருக்கு. அந்த கோரிக்கை நீங்க பாஜக எப்படி பார்க்குதுன்னா, 82 அரசியல் சட்டத்தின்படி லாஸ்டா அடுத்த 2011 மக்கள் தொகை கணக்குப்படி நாங்க இத்தனை கோடி இருக்கு சார், இது மக்கள் பிரதிநிதிகள் ஆட்சி தானே, இவ்வளவு மக்கள் இருக்குங்கிறத அந்த பாகத்துக்குள்ள போயிடுவாங்க. அதுவே ஆபத்தானது. அப்ப அதனாலதான் நான் தமிழ்நாட்டை தொடமாட்டோம், பாவம் பீகார், பாவம் யூபி, பாவம் மாஃபி, அவங்களுக்கு சரியான எம்பிகள் இல்லை, அவங்களுக்கு கர்நாடகா அவங்களுக்கு என்ன சார் அப்படிங்கிற வாதத்தை தான் பாஜக வைக்கிறீங்க. சொல்லுங்க. இந்த பாவம் அவங்க அப்படின்னா, இப்போ இனிமேலுக்கு தமிழக அரசாங்கம் நாம் செஞ்ச பிள்ளையை ஈடு செஞ்சுக்கிறணும், மக்கள் தொகையை அதிகரிக்கிறதுக்கு மாநில அரசு முயற்சி எடுக்கணும். அது அப்போ பாவம் சரியாயிருமில்ல. நான் இப்போ என்ன கேட்குறேன்னா, இந்திய நாட்டினுடைய உள்துறை அமைச்சர் என்ன சொல்கிறாங்க, இல்லை நாங்கள் அதை எப்படி செய்ய மாட்டோம். நீங்கள் சொல்கிறீங்க சார், பேச்சில் சொல்கிறீங்க, பாராளுமன்றத்தில் எழுத்துப்பூர்வமாக இந்திய நாட்டினுடைய பிரதமர் மைய மண்டபத்தில் அறிவிப்பாரா? அறிவிக்க வேண்டும். ஒருமைப்பாடு என்று நீங்கள் நினைச்சா, இந்தியா வல்லரசாக வேண்டும் என்று நினைத்தால், காலனி ஆதிக்க நாடுகளுக்கு இந்தியா வறுமை கோடு மாதிரி போயிடக்கூடாதுன்னு நினைச்சா இதை நீங்க அந்த வேலையை செய்யணும். இப்போ இவங்களுடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ சார் 3 மீன் சொன்னார் இல்லையா, அது மாதிரி இங்க ஒரு அண்ணன் மத்திய அரசு, தம்பி மாநில அரசு, ஒரு அப்பா இறந்துட்டார், அவருக்கு 3 இது இருக்கு, ஒரு மாடு, ஒரு தென்னை மரம். இவ்வளவு பிரச்சனைகளுக்கு மத்தியில ஜிஎஸ்டி நிறைய கொடுக்கணும், மும்மொழி கொள்கையே ஏத்துக்கணும், அப்பதான் 2152 கோடி தருவோம் அப்படின்னு சொன்னா, இப்ப எல்லாமே இவர்களுடைய நோக்கம் மாநில அரசு நம்ம சொல்றதெல்லாம் கேட்கணும்னா பிற மாநிலங்கள் கேட்கும், பாதிக்கப்படக்கூடிய மாநிலங்களும் கையை கட்டிட்டு கேட்டா. வரதராஜன் குறுக்கிட்டீங்க, சுருக்கமா அடுத்து வன்னியரசு காத்து கொண்டிருக்கிறார், 1 மணி நேரமாக காத்து கொண்டிருக்கிறார், 3/4 மணி நேரமாக. அதாவது ஒண்ணும் இல்ல, சகோதரர் சொன்னா நீங்க இந்திய இறையாண்மை என்று சொல்றாரு சார். நிச்சயமாக இது நீங்க இந்திரா காந்தி ஆட்சி கிடையாது, நரேந்திர மோடி ஆட்சி. அதனாலதான் நீங்க சுதந்திரமாக நீங்க பேசலாம், எல்லாம் உண்டு. இந்திரா காந்தி காலத்துல தான் உங்களுடைய குரல் வேலை ஜனநாயக குரல் நெசக்கப்பட்டது என்பதை நீங்க மறந்துடாதீங்க.
பாத்துங்க ஒண்ணு. அதே போல சகோதரர் சொன்னார், இன்றைக்கு அதே போல ஜனநாயகத்துல இன்னைக்கு எதிர்க்கட்சியா இருக்கிற எதிர்க்கட்சிக்கு போராடுறதுக்காக இந்த மாநில அரசாங்கம் அனுமதிக்குதா? அப்ப இந்திரா காந்தி எந்த எப்படி ஜனநாயக நசுக்கினாரோ அதையும் நசுக்கிறாரா இல்லையா என்று அகில சொன்னதுக்கு பதில் சொல்லணும்னு கேட்கிறேன். வேற ஒண்ணு உங்களுக்கு தான் அக்னி அந்த கேள்வி. திமுக அக்னீஸ்வரன் பதில் சொல்லணும்னு தான் கேட்டார் அவர். போராட அனுமதிக்கிறதா அப்படின்னு அக்னீஸ்வரன் குரல் என்னன்னு இந்திரா கேட்கிறேன். காந்தி தீர்மானத்தை ஜெயபிரகாஷ் நாராயணனோட பாட்னா ரேலியில கலந்துகிட்டவங்கள நானும் ஒருத்தர். என்ன இந்திரா காந்தி எல்லாம் நம்ம மூட்டை கட்டி அனுப்பிட்டோம். இங்க வந்து மன்னிப்பு கேட்டாங்க அவங்க. அதாவது வரலாறு கொஞ்சம் தெரிஞ்சுக்கிட்டு பேசுங்க. அதுக்கு பிறகுதான் மன்னிச்சோம் உண்மையிலேயே. அது மரியாதைக்குரிய அண்ணன் தங்க வரதராஜன் அவர்கள் வந்து பாஜகவில் இருக்கக்கூடிய ஒரு சாஃப்ட் மேன். ஆனாலும் மத்திய அரசாங்கம் சொல்லக்கூடிய அந்த ஹிந்துத்துவாவை விட முடியாது இல்லையா? அதனால அவர் ஆதரிச்சு தான் பேசணும். நான் இப்ப கேட்கிறேன், இந்திரா காந்தி அவர்கள் 1976 42வது சட்ட திருத்தத்தின் மூலம் இந்த தவறுகளை நிறைய மாநில உரிமைகளை கொண்டு போய் மத்திய அரசுல பட்டியல கொண்டு வச்சாங்க. அதனுடைய விளைவு தான் இது தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்குது. ஆனால் நீங்க என்ன தெரியுமா செய்றீங்க? பணத்தை கொடுங்க, நாங்க சொல்றத படிங்கங்கறது அவரதான் மத்திய அரசு சொல்றேன். சரி சரி, நீங்க என்ன கையா காமிச்சீங்க? அதனால உங்களை நாங்க எப்படி கேட்போம்? நீங்க நெறியாளர். அதனால நான் அப்படிலாம் காரணம் காட்டல. மத்திய அரசு அப்படி திரும்ப திரும்ப பண்ணிட்டு இருந்தேன்னா எல்லா வேலை நான் இப்ப கேட்கிறேனே, 3 சட்டத்தை நிறைவேற்றினீங்கல்ல, ஏன் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை நீங்க வந்து அதே மாதிரி ஏன் உங்களால நிறைவேற்ற முடியாது? பேசும்.